திடீரெண்டாப்புல ஒரு 9:30 இருக்குமா காலையில் ஒரு பெரிய ஒரு பாறை வந்து அப்படி ஒரு கடைக்கு மேலே விழுந்தது. கடைக்குள்ளே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 பேர் இருந்த மக்களே. 10 பேரில் வந்து 9 பேர் வந்து இருந்தாங்களாம். இந்த கல் தான் மக்களே இங்கே விழுந்ததாம் இந்த கடைக்கு மேலே. இந்த பாறையை பார்த்தீங்கன்னா அந்த கடை இருந்த தடமே தெரியல. உண்மையிலே பாருங்க மக்களே, எவ்வளோ ஒரு கவலையான சம்பவம் இதெல்லாம். அந்த பிளேட் வந்து கவுண்டு இப்படி கிடக்குண்டு பாருங்க மக்களே. கரண்ட் காமிட்டு இது எதிரா கரண்ட் காமிட்டு இது கல்லாம் தூளாயுது மக்களே. இந்த கல் அப்படி அங்கேருந்து உருண்டு வந்து இந்த கடைக்கு மேலே விழுந்தது மக்களே. அனைவருக்கும் வணக்கம், நான் மிது. ஓகே, இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுகண்ணாவன்ற இடத்துலான். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவிலே ஆன்சன் சொல்லிப்பேன் என்னென்ன. இப்போ மிதுவும் சனுவும் தான் வீடியோ எடுக்க போனேன். நான் வந்து ஏழாவது காரணத்தில் ரூமில் இருக்கேன்னு சொல்லி அந்த வகையில் நாங்கள் கடுகண்ணாவையில் உண்மையிலே ஒரு பாரிய ஒரு மண் சரிவில்லை, ஒரு பாறை என்ன எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மண் சரிஞ்சு வந்து விழுந்துன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீரெண்டாப்புல ஒரு 9:30 இருக்குமா காலையில் ஒரு பெரிய ஒரு பாறை வந்து அப்படி ஒரு கடைக்கு மேலே விழுந்தது. அந்த கடைக்குள்ளே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 பேர் இருந்த மக்களே. 10 பேரில் வந்து 9 பேர் வந்து இருந்தாங்களாம். உண்மையிலேயே யோசிச்சு பாருங்கள், அந்த கடைக்கு வியாபாரத்துக்கு வந்தாக்கள் இருந்தாங்களோ இல்லை வியாபாரம் பண்ணாக்கள் இருந்தாங்களோ இல்லை வேறு யாரும் ஃபேமிலி இருந்த இடங்கள் சரியாக தெரியாது. என்னென்னு சொன்னால் இந்த இடத்த வந்து இறந்தாக்கள் வந்து சிங்கள சகோதரர்கள் தான் நினைக்கிறேன் நான். என்னடா ஒரு தமிழாக்கள் இந்த இடத்த இல்லை, நாங்கள் கதைக்கிறதுக்கு போனோம், அங்கேயும் தமிழாக்கள் இல்லை. ஒரு அண்ணரால் வேலை செஞ்சார், அவர்கிட்ட தான் கேட்டால் அவர் சொன்னார் இதில் வந்து நமையா என்று சொன்னார். அதாவது 9 பேர் வந்து இறந்தாங்கன்னு சொல்லி அந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே இன்னும் ஒரு பயங்கரமாக இருக்கு மகளே. பின்னாம்பரி ஒரு பாறை, அதுவும் வந்து காலமே டைமில் விழுந்து யாருமே வந்து எதிர்பார்க்கலை. கடை வந்து இந்த பக்கம் முகப்பிரிக்கிற வடிவாக அந்த கடைக்குள்ள எல்லாம் இருந்திப்பாங்க. பின்பக்கத்தில் வந்து அந்த கல் உருண்டு அப்படியே கடையை சப்பழிஞ்சு போயிடுது. கடையை காணல மக்களே, கடை இருந்து தடமே தெரியல. ஓகே, அதைத்தான் நீங்கள் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி எங்களோட வீடியோ யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த இடத்துக்கு போகலாம் நம்ம. ஓகே, உங்களுக்கு வாகன சத்தம் எந்த அளவு கிளியராக விளங்குன்னு தெரியல மக்களே. அண்ணாக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த அனதுனால நிறைய இடத்த வந்து மின்சாரம் தடைப்பட்டு கொண்டு இருந்தது. அதாவது கேகால பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரோட்டெல்லாம் வந்து உண்மையிலே யாருக்குமே இது வரைக்கும் மின்சாரம் இல்லை. என்ன செய்யணும், மின்சாரம் வந்து இல்லை, இருட்டு கடை கிடந்திக்கு. அதனால் வந்து இன்றைக்கு தமிழில் நான் இந்த வேலைலாம் செஞ்சு கொண்டிருக்காங்க. தெரியும் தானே, இது வந்து ஒரு இடங்களில் நடந்தால் பரவாயில்ல, ஒரே டைமில் முடிக்கிறதுக்கு. இலங்கையில் உண்மையிலே நிறைய இடங்களில் வந்து மண் சரிவு இந்த இதெல்லாம் நடந்தபடியா, வெள்ளம் எல்லாம் வந்தபடியா மின்சாரங்களெல்லாம் இப்போ தான் சரி பண்ணி வராங்க. உண்மையிலே அவங்க தான் இவ்வளோ கஷ்டப்படுச்சுறாங்க. என்ன செய்யணும், அந்த வேலை அவங்கள ஒரு ஆள் தான் கேட்டேன் நான் எப்படி சம்பவம்னு சொல்லி. இந்த கல் தான் மக்களே இங்கே விழுந்ததாம் இந்த கடைக்கு மேலே. இந்த கல்ற சைஸை பாருங்க, உண்மையிலே எந்த பெரிய ஒரு கல்றா சனுவது. இந்த கல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் உடைச்சிக்காங்கண்ணே, உடைச்சி அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே இந்த இதுக்குள்ளே இருந்தாக்களே கிட்டத்தட்ட ஒரு 3 மணித்தியாலத்துக்குள்ளே மீட்டு எடுத்தாங்களாம் இந்த இறந்தாக்களே. இதால் போன மக்கள் எல்லாம் சேர்ந்து இதெல்லாம் உடைச்சி டக்குண்டு ஆக்களை எடுத்தாங்களாம். ஆனால் காப்பாற்றிக்கலாம் போய் தானே. மாதிரி பாருங்க மக்களே, எவ்வளோ ஒரு கோர சம்பவம் நடந்துச்சு. நாங்கள் மேலுக்கு போய் காட்டுறோம் அந்த இடத்த எப்படின்னு சொல்லி, அதையும் பாருங்க வடிவா. இந்த கல்லை பார்த்தாலே உங்களுக்கு விளங்குமேனே. நாங்களும் பார்த்த இடவுல பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன ஒரு அளவான பாறைகள்லாம் விழுந்துருக்கும். இந்த பாறையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடை இருந்த தடமே தெரியல. இந்த பாருங்க கொங்குரீர் கம்பியெல்லாம் தெரியுது வடிவா. இந்த பாருங்க, நாங்கள் நிற்கிற இடம் கூட கொம்புக்கம் தான். உண்மையிலே இந்த அனர்த்தங்கள் எல்லாமே என்னென்னு சொல்கிறது, சொல்லிட்டு வரலாம். ஏன்னே சொல்லி வந்துருந்தா எல்லோரும் ரெடியாக இருந்து தப்பிப்பாங்க. என்ன செய்கிற கடவுள்ற சீற்றம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நிற்கக்கூடிய இந்த இடத்தான் கடன் இருந்தீங்க. பார்த்தீங்களா, இந்த இடத்த கடன் இருந்தீங்க மக்களே. இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடாக என்னென்னு விளங்கல எனக்கு. இது வந்து தூணை வந்து கவுண்டு கிடக்கு. இதில் வீடு இருந்துக்கா என்னதுன்னு தெரியல. ஆனால் இந்த இடத்த கடை இருந்தா மக்களே. அதாவது இப்போ நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்றதுக்கும் இந்த இடத்துல இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து சிங்கள சகோதரர்கள், அவங்களுக்கும் தெரியாது. தமிழாக்கள் சொன்னால் நம்ம கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இங்கே பாருங்கள் இந்த மாவுள் எல்லாம் எப்படி உடஞ்சி தூளாக கிடக்குன்னு சொல்லி. உண்மையிலே பாருங்கள் மக்களே, எவ்வளோ ஒரு கவலையான சம்பவம் இதெல்லாம். எல்லா இடத்தையும் பார்த்துப்பீங்க மண் சரிஞ்சு பிறகு ஓடிப்பாங்க. இது வந்து காலையில் நடந்த சம்பவம்டாப்பா. காலையில் 9 நடந்து பார்த்தீங்களா. இந்த பக்கம் கடை இருந்து ஓடி அப்படியே வந்து கல் அப்படியே விழுந்தது. அங்கே வாரா சொன்ன எப்படி இருக்குன்னு சொல்லி. அதுதான் என்னடா
பா இந்த கல் அப்படி அங்கேருந்து உருண்டு வந்து இந்த கடைக்கு மேலே விழுந்தது மக்களே. உங்களுக்கு பார்த்தபடியா விளங்குமேனே. இப்படி நமக்கு நோமலாக சின்ன ஒரு கல் விழுந்தாலே நம்மளால் தாங்கிடலாம். இந்த பெரிய கல் விழுந்து அவங்க உயிர் சாப்பிட்றன்றது உண்மையிலேயோ கஷ்டம். அது நம்ம சொல்லலானே, நமக்கு என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாம மக்களே. உண்மையா அது இறைவனரால் தான் தெரியும். இந்த இடத்த என்ன நடக்கணும்னு நினைச்சிருந்தோ அதான் கட்டாயம் நடக்கும். அதை நம்ம யாராலையும் மாற்ற முடியாது. அதான் இப்போ பாருங்க, இந்த இடங்கள்லாம் பாருங்க உங்களுக்கு விளங்கும். இந்த மின்சாரத்தெல்லாம் பாருங்க, இந்த கரண்ட் வயர் எல்லாம் எப்படி சூடா போய் கிடக்கு. அதுதான் கல்லாம் தூளாயுது மக்களே. அதுவும் கான்கிரீட் கல்லுகள் எங்க, அதெல்லாம் கான்கிரீட் கல்லுகள். அதுதான் அது எப்படி மாவாய் போய் கிடக்குன்னு சொன்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்க நிலைமையை அதுதான். பாருங்க. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னா சனு இந்த இடத்த வந்து இந்த மலைக்கு தானே, இந்த மலைக்குள்ள எப்படி அவங்கள மீட்டு எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல சத்தியமா. ரெண்டூசி அதெல்லாம் வந்து கண்டி கவண்டி எல்லாம் வந்து தான் எடுத்துக்கணும் மனைவி எடுத்துக்காங்க உண்மையிலே. பாருங்க அதில் குடை ஒன்று தங்கிருக்கு, 2 3 கூடை. நான் இதில் பெரிய அளவு வீடு இல்லைனே, 1 2 வீடு தான் மக்களே இருந்திக்கு. மேலே ஒரு வீடு இருந்திக்கலாம், கீழே ஒரு கடை இருந்திக்கலாம். பா நிச்சயம் பார்க்கலாம் வைக்கி கேகால இந்த ரோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ இருட்டு கடை கிடக்குண்ணே. என்னென்ன பெரிய மலைகள் இதெல்லாம் பார்த்து உடைக்கிறியாங்க மக்களே. அதுதான் நான் உடைச்சதாலாம் இப்ப சின்ன மாதிரி தெரியுது. இதெல்லாம் பாருங்க புதுசு புதுசா தெரியுது. அதுதான்டாப்பா புது புது மலைகள் மாதிரி என்னடா எல்லாம் உடைக்காங்க வர அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து அது எப்படிடா இப்படி ஒரு மலை ஒன்று விழுதுண்ணே. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா மக்களே, இந்த மலை ஜாயிண்டாக இருந்தால் பரவாயில்லண்ணே. இந்த மனுஷன் எப்படி வருதுன்னு சொன்னால் இവിടുത്തെ மண்ணுன்னு சொன்னால் இதுக்கு மேலே மலை ஒரு பாறையாக இருக்கி, அதுக்கு மேலே ஒரு பாறையாக இருக்கி, அந்த மேல் மலை வந்து அந்த மூச்சு விடுன்னு சொன்னால் கீழே இருக்கிற அவ்வளோ வந்து இங்கே இறங்கிடும். இவ்வளவு தூரத்துல இருக்கு பார்த்தல. ஓ இந்த இன்னாக்கிறதும் வரும் பாருங்க, அதுவும் அப்படியே கொண்டு விழும். இந்த பாறையை வெடிச்சிருக்கிற அவ்வளவும் கீழே வரும் மக்களே திருப்பியும். இன்னொரு அனர்த்தம் வந்தா இப்போ வந்தாலும் வரலாம். கட்டாயம் கட்டாயம் மலை இதெல்லாம் பார்க்க முடியல. இங்கே பாருங்க என்னத்துல போட்டோ என்ன வச்சிருக்கிறேன் அதெல்லாம். இதுல இருந்து ஒன்றுமே எடுத்துக்க மாட்டாங்க மக்களே. கரண்ட் காமிட்டு இது எதிரா கரண்ட் காமிட்டு அந்த இது வளைவு அது அது என்ன அதெல்லாம் ஃபுல்லா உடம்பு சூழா போய் கிடக்கு. உண்டாப்பா நிறைய எலக்ட்ரிக் கட்டைகள் எல்லாம் நொறுங்கி போய் கிடக்கு. அந்த மேலொரு வீடு இருக்கிறானோ அதுக்கு ஒன்றும் நடக்கலடா. இந்த வீடு என்னடா இப்படி பிரண்டு கிடக்கா இல்லை எப்படிடா கிடக்கு இந்த வீடு? அப்படியே விழுந்தமா அந்த இது பிளேட் போடிக்கான் பதில கான்கிரீட் எல்லாம் அடி ஓண்டு 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 பிளேட் போட்டது வந்து அந்த அப்படியே மேல விழுந்த உழுவையில வந்து அப்படியே நொறுங்கி போய் அமர்ந்துட்டு யோசிச்சு பாருங்க. சும்மா நார்மலாக கட் பண்ண வேண்டி பாருங்க. அங்கேருந்து பெரிய ஒரு மலை உருண்டு வந்தால் அப்படி இடிக்கும். இவ்வளோ ஒரு கல் விழுந்தாலே வீட்டை உடச்சி தாங்கால போயிடும். இது அந்த பெரிய கல் விழுந்தி அப்படியே விழுந்த விழுவையில சரி கடைக்கு மேலே கான்கிரீட் நொறுங்கி போய் கிடக்கண்டக்குள்ள உள்ள இருந்தாக்கள்ற நிலைமை என்ன எப்படி இருந்தீங்க சரி நினைச்சே பார்க்கலாம். வந்து நமக்கு எவ்வளவு கவலையா கிடக்கு. அது மட்டும் இல்ல இது அங்க பாருங்க. ஓ அது மட்டும் இல்லை மக்களே, அங்கே பக்கத்தில் இந்த கடையும் காட்டுறேன் பாருங்க, அதை பிரிக்கணும்னு சொல்லி. ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்த எப்படி கிடக்குன்னு பாருங்க. அந்த பிளேட் வந்து கவுண்டு இப்படி கிடக்குன்னு பாருங்க மக்களே. ஆக்கள் உடுப்பால் இடகு இதுக்குள்ளே வேற உயிர்கள் இருக்கான்னு சொன்னால் அது சந்தேகம் தானே சொல்லலா. வந்து பாறைகள்லாம் தூக்கல அதுதானே ஃபுல்லாக க்ளீன் பண்ணலானே மக்களே. அதனால தெரியாது இதில் எத்தனை பேர் இருந்தாங்க என்ன நடந்தீங்கன்னு சொல்லி. நான் இங்கே என்னடா மக்கள் சொன்னதுக்கான இவ்வளோ வேணே இது 9 பேருன்னு சொல்லி இதுக்குள்ளே எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொல்லி கடவுள் ஒருத்தன் தான் தெரியும் வேணே. நான் எப்படி கடவுளை எப்படி எடுக்கிறேன் அதுதானே சப்பளிஞ்சு கிடக்கு பிளேட் எல்லாம். இயற்கை அனர்த்தங்கள் நம்ம எதாலையும் தடை செய்ய இயலா, தடைப்படுத்தவும் இயலா. இந்த கேகாலை பிறந்த ரோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மையிலே கடை எல்லாம் போட்டேன், ஒரு கடையும் திறக்கல பார்த்தீங்களா. நிறைய சாப்பாட்டு கடைகள் எல்லா கடையும் ஒன்றும் இல்லை. இரவையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 மணி பிறகு வரக்குள்ள பெரிய ஒரு குகைக்குள்ளே வரமாயிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மின்சார சபையில் வந்து அந்த மின்சாரங்களில் இணை கொண்டிருக்காங்க. வாங்க எதிர்க்கு ஒரு கடை இருந்தீங்க மக்களே, அதையும் காட்டுறேன் பாருங்க.
இந்த ரோட்டில் வந்து நிறைய வாகனங்கள் பார்க்க கொண்டிருக்கேனே, எந்த அளவு சத்தம் முழங்க ஒன்றும் தெரியல. ஓகே, இந்த இடத்த பாருங்க, இதை புரியுன்னு சொல்லி சாணு இதுல என்ன நடந்துடா? இங்க வந்து வர்றா ஹலோ, அங்க வாரு, இந்தியாலயம் வந்து உடஞ்சிருக்கேன். அடே சின்ன ஒரு கால்ரா. அந்த வேகத்துக்கு அட்டிக்கு நொறுக்கி போயிருக்கு பார்த்தீங்களா? இங்க பாருங்க மக்களே, இந்த சின்ன ஒரு கல் அங்கிருந்து விழுந்து உடஞ்ச மலையில சின்ன ஒரு துண்டு பாருங்க. இந்த பாறை விழுந்து இந்த கடை அப்படி உள்ள வைது. யோசிச்சு பாருங்க, இந்த சின்ன ஒரு பாறைக்கு எப்படின்னு சொன்னா அந்த பெரிய பாறை விழுந்ததுக்கு அப்புறம் இருந்தீங்க பாருங்க. அந்த கடையெல்லாம் என்னடா கீழே இருந்த மண்ணொன்னை காணல. அந்த மண்ணில் இறங்கி பாருங்க, இறங்கிருக்கேனே. என்னன்னு சொன்னா அந்த நில அதிர்வுல வந்து நில அதிர்வுல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் அப்ப கீழே இறங்கிது மக்களே. இங்க பாருங்க, உடைச்சி போட்டிருக்காங்க. அதுதான்டா அங்கிருந்து வந்து விழுந்த கல்ல எல்லாம் உடச்சிட்டு போட்டியானே. அதுதான் இங்க இருந்து பாருங்க, எந்த பெரிய தெரியும் உங்களுக்கு கண்டு அப்படியே நொறுக்கி நொறுக்கி போட்டிருக்காங்க. அதுதான் அங்க ஒரு தண்ணி தாங்கிய பாருங்க, அது வந்து பிளாஸ்டிக் தண்ணி தாங்கி நம்மட பொலித்தீன் பேக் மாதிரி அப்படியே. பொலித்தீன் பேக் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கு. உண்மையிலே இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் யாரும் தமிழ் ஆக்கள் எல்லாரும் இருந்து கதைப்போம்னு பார்த்தோம். யாருமே தமிழ் ஆக்கள் வரல. ஏன்னா தமிழ் ஆக்கள் இல்லை இந்த ஏரியாவில். நான் நினைக்கிறேன் இது வந்து இறந்தாக்கள் கூட சிங்கள சகோதரர்களாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் சொன்னால் அந்த ஏரியா ஃபுல்லாக சிங்கள சகோதரர்களாக தான் இருக்குது. அதில் வந்து எங்களுக்கு தெரியலை என்ன வேணும். உண்மையிலே எவ்வளோ கவலை. ஏன்னா ஒரு உயிரில்லை, ஒரு உயிரெண்டாலே ஒரு ரொம்ப உயிரினங்களை யோசிச்சு பாருங்கள் மக்களே. எல்லாரும் என்ன நினைச்சு வந்தாங்களோ இந்த இடத்த. அதுவும் எல்லா இடத்தையும் நைட்டில் நடந்தது, இந்த இடத்துல மட்டும் காலையில் நடந்தது பாருங்க. சரியா 9 மணி 9:30 நடந்த சம்பவம் தானே அது. இதான் வீதி. இந்த இடத்துல இந்த பாறை விழணுமெண்ட் வீதி இருந்தா அது யாராலையும் வந்து நிறுத்தி ஆகல. அதுதான் மக்களே, அதான் மக்களே என்னன்னு சொல்ல பாருங்களேன். பார்க்கவே கவலையாக கிடக்கு பாருங்க. இந்த கடை, இந்த இடத்துல ஒரு கடை இருந்தீங்கன்னு சொன்னா நீங்களாம் நம்ப மாட்டீங்க. எங்கடா கடை இருக்கு, எஞ்சாரு கல்ல குமிச்சு வச்சுக்க நினைப்பீங்க. ஆனால் அந்த இடத்துல கடை இருந்தீங்க. அது சும்மா இல்லை, அங்கவார் மீது அந்த இருக்கிற மரத்தோட ஒட்டி இருந்த பாறை தான் இந்த பாறை. பாரு அதான் அந்த பாறை தான் உருண்டு வந்து என்னம்மா உடைஞ்சிக்கண்டு தெரியல. அதான் ஆனால் அது மண் சரியில அளவுக்கு தெரியல. பாரு மண் சரியில்லடா, அது மண்ணே இல்லை பார்த்தீங்களா. இது என்ன மக்களே ஆக உச்சியில தான் வந்து பாத்தீங்களா. அந்த உச்சியில வந்து வெறும் மலைத்தோட காய்ந்து இவனே மலையோட ஒட்டுப்பட்ட ஒரு கொஞ்சம் மண் தான் இருந்தியும். அந்த மலை விழத்தான் அந்த மலையில பட்ட மண் தான் விழுந்தீங்க. தனியா வந்து மண்ணா சரிஞ்சு வரல. தனியா மண் சரிஞ்சு தான் இப்ப இங்க இவங்களோட கடையெல்லாம் மூடுபட்டிக்கு மண்ணாலே அப்படி நடக்கல. ஆனா இந்த கடைக்காரக்கெல்லாம் மூடித்தாங்க கடையை. இனி இவங்களுக்கு படுத்த கடை வச்சிருந்தாலும் ஒரு பயமா இருக்குமே. அந்த முன்கடைக்கு வந்தது இந்த கடைக்கு வரான்னு சொல்லி ஐயம். உதாரணத்துக்கு இந்த இடத்த கடலாட்டி இந்த கடையெல்லாம் சரி இல்லைங்கதா. அந்த கடையில விழுந்தபடியே தான் அந்த கல் அங்க தங்கினது. அது என்னடா அந்த கடை இருந்ததெல்லாம் அமைக்கப்பட்ட இருந்தது. அதான் போற வாகனங்கள் எல்லாம் அடிபட்டு அதான் இன்னும் நிறைய உயிர் சேதங்கள் நடந்துக்கலாம். அதான் மக்களே பாத்தீங்களா. இப்ப இந்த இடங்கள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம உடப்பனைன்ற ஊரு கூட போயிருந்தோம். அந்த இடத்த பாத்தீங்கன்னு சொன்னா அங்க இருந்த மண் வந்து அடிச்சு வாகனம் எல்லாம் போனதுனே. இந்த இடத்த ஒரு வாகனம் வரலன்னு நினைக்கிறேன். நான் வந்திருந்தா வாகனம் எல்லாம் அடிச்சு சூழாயிக்கும். ஓகே, எதுவோ எல்லாம் கடவுளரால் தான் தெரியும் என்ன நடந்ததுன்னு சொல்லி. ஓகே மக்களே, நாங்களும் இந்த இடத்துல இருந்து போகிறோம் வர இடத்து. ஓகே, நன்றி. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். விடைபெற்று சொல்லுன்றோம். பாய்.